السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களின் வரலாறுகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றுடைய மூன்றாவது பகுதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்திலே இருக்கிற ஒரு மனிதரை அவர் செய்த தவறுக்காக அதட்ட நினைத்து அதனால் அவர் மௌத்தாகிறார். அதனால் அரசவையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழிக்கு பழி வாங்க இருக்கிறார்கள் என்று தெரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்த் நகரத்தை விட்டும் பலஸ்தீனருக்கு கீழே இருக்கிற மதியன் என்கிற நகரை நோக்கி பெருமானார் நடந்து வர முயல்கிறார்கள். அவர்கள் நடைப்பயணம் 7 நாட்களாக தொடர்கிறது. சிலர் 8 நாள் என்று சொல்கிறார்கள். 7 நாட்கள் கடந்து அந்த மதியன் என்கிற நகரத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த நகரத்தின் வெளிப்புற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலே வந்து அயர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் வருகிற வழியிலே எந்த உணவும் கிடைக்கவில்லை. வெறும் வெங்காயத்தை சாப்பிட்டு கொண்டும் இலைதழைகளை சாப்பிட்டு கொண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வந்தார்கள். அதனால் அந்த களைப்பால் அந்த கிணற்றுக்கு அருகாமல் இருக்கிற ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்குகிறார்கள். சத்தம் கேட்கிறது. விழித்து பார்க்கிறார்கள். ஆட்டு இடையர்கள் எல்லாம் சிலர் 12 பேர் என்று சொல்கிறார்கள், சில பேர்கள் 2 பேர் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் 6 பேர் என்று சொல்கிறார்கள். ஒரு இடையர் கூட்டம் வந்து என்ன செய்கிறது, அந்த கிணற்றை மூடி இருக்கிற ஒரு பாறாங்கல் மூடியை நவட்டிட்டு அதிலிருந்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த ஆட்டு மந்தையெல்லாம் குடிக்கிறது. குடித்து விட்டு அந்த கிணற்றை மூடி விடுகிறார்கள். மூடிவிட்டு அவர்கள் கிளம்புகிற கொஞ்ச நேரத்திலே இன்னொரு ஆட்டு மந்தையை அழைத்து கொண்டு 2 பெண்கள் வருகிறார்கள். அந்த 2 பெண்களில் ஒருவருடைய பெயர் சபுரா அம்மையார், இன்னொருவர் சயா என்றும் சிலர்கள் லயா என்றும் சொல்கிறார்கள். அப்படி 2 பெண்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய ஆட்டு மந்தையை ஓட்டி வருகிறார்கள். வந்து பார்த்தால் அந்த தண்ணீர் இருக்கிற தொட்டியில் கொஞ்சோண்டு தான் தண்ணி கிடக்குது. அப்படியே பார்க்கிறாங்க, எப்பயும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நம்முடைய ஆட்டு மந்தைகளுக்கு கொடுப்போம். ஏனென்றால் பெண்களால் அந்த கிணற்றுடைய பாறாங்கல் மூடியை தள்ளிவிட்டு அதிலிருந்து நீரை எடுப்பதற்கு கஷ்டம். அதனால் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். திருமறையிலே அல்லாஹ் சூரத்துல் கஸஸில் அந்த சம்பவத்தை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், ஏன் இப்படி தடுமாறி நிற்கிறீர்கள், உங்களுடைய தயக்கத்திற்கு என்ன காரணம்? அப்ப அந்த 2 பெண்களும் சொல்கிறார்கள், எங்களுடைய தந்தையார் வயதானவர், கண் பார்வை குறைவானவர், அவர் வீட்டில் இருக்கிறார். எங்களுடைய உணவு தேவைகளுக்காக நாங்கள் ஆட்டு மந்தைகளை மேய்க்கிறோம். எங்களால் இந்த கிணற்றின் மூடியை நகட்டி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து எங்களுடைய ஆடுகளுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஆட்டிடையர்கள் மீதம் வைத்திருப்பார்கள், அவர்கள் தங்கள் குட்டிகளுக்கு போக மீதி வச்சிருப்பாங்க, அதை எங்களுடைய ஆடுகளுக்கு நாங்கள் கொடுப்போம், நீங்க ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து 10 பேர் தூக்க முடியாத அளவு என்று சிலர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு 7 நபர்கள் சேர்ந்தும் அந்த மூடியை தூக்க முடியாத அளவிற்கு உள்ள ஒரு பெரும் மூடி, ஒரு பாறாங்கல்லால் ஏற்படுத்தப்பட்ட மூடி. அந்த மூடியை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்த ஆளாக என்ன செய்கிறார்கள், நகட்டுகிறார்கள். நகட்டிட்டு தண்ணீரை எடுத்து தண்ணீர் தொட்டியிலே இறைக்கிறார்கள். இறைத்து இப்பொழுது உங்கள் ஆடுகளை குடிக்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாக நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த சக்தியை கொடுத்திருந்தான். நீங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், கந்தக் போர் நடந்த சமயம் மதீனாவுக்கு வெளியிலே குழி தோண்டினார்கள். அப்படி குழி தோண்டும் பொழுது அப்பொழுதுதான் பார்த்தார்கள் பெருமானாருடைய வயிற்றிலே
2 செங்கல் அல்லது சிலர்கள் 3 செங்கல் என்று சொல்கிறார்கள். 3 செங்கலை பெருமானார் வயிற்றுல கட்டியிருந்தாங்களாம். ஏன் இப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ ரசூல் சொன்னார்கள், பசி ஏற்படாமல் இருப்பதற்காக வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு இருக்கிறார். அந்த சமயத்திலே அந்த அகழ் தோண்டுகிற பொழுது ஒரு பெரும் பாறை குறுக்கிட்டது. அந்த பாறை யாராலும் உடைக்க முடியல. நாயகம் வாங்கினார்கள் ஒரு கடப்பாறையை, வாங்கி ஒரு அடி அடித்தார்கள். அந்த பாறாங்கல் சுக்கு நூறானது. பசியோடு இருந்தார்கள் பெருமானார். ஆனால் ஒரு பாறையை உடைக்க முடிந்தது. பல பேரால் உடைக்க முடியாத பாறையை பெருமானார் உடைத்தார்கள். இது நபிமார்களுக்கென்று அல்லாஹ் கொடுக்கிற வீரியம். 40 நபர்களின் சக்தி அல்லாஹு தஆலா ஒற்றை நபிக்கு அல்லாஹ் கொடுப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்து என்ன செய்யறாங்க, தண்ணி எடுத்து அந்த தண்ணி தொட்டியில இறைச்சி விடுறாங்க. அவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. ஆட்டு மந்தையெல்லாம் குடிக்குது. குடிச்சு முடிச்சுட்டு அந்த 2 பெண்கள் நிற்கிறார்கள். இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் அன ஃபகீர், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஏன்னா சாப்பிடல 7 நாளா, இளதலையில் தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட மன்றாடினார்கள், என்னிடம் எதுவும் இல்லை, எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். இவங்க துவா கேட்டது இந்த 2 பெண்களும் கேட்டுட்டாங்க. அவங்க காதுல கேட்டுருச்சு. இவங்க ஆட்டு மந்தையை பத்திக்கிட்டு எங்க போறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டின் வாசலிலே இந்த 2 பெண்களின் தந்தையார், அவர் பேர் என்னென்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னதாக உள்ள நபி யார் என்றால் இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அந்த மதியன் என்கிற நகரத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த ஆடுலாம் உள்ள வருது. எல்லாம் ஆட்டினுடைய வயிற்று தடவி பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா தண்ணி குடிச்சு புசு புசுன்னு இருக்கு. கேட்டாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், எப்பவுமே இந்த ஆட்டு இடையர்கள் மீத வச்ச தண்ணியைத்தான் நம்ம ஆடு குடிக்கும், கொஞ்சமா இருக்கும். எந்த ஆட்டுடைய வயிறு நிரம்பாது. இன்னைக்கு என்ன எல்லா ஆட்டுடைய வயிறு நிரம்பி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த 2 பெண்கள் சொல்கிறார்கள், கிணற்றுக்கு அருகாமையிலே ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபர் தான் எங்களுக்கு உதவினார். அவர்தான் நீர் இறைத்து எங்களுக்கு கொடுத்தார். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நமக்கு உதவி செஞ்சவர் ஆயிற்றே, அவருக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டாமா? விருந்துண்ண அவரை அழைத்து வாருங்கள் என்று தன் மூத்த மகள் சஃபுராவை அனுப்புகிறார்கள். சஃபுரா, நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க. சஃபுரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அந்த அம்மையார், அந்த பெண் அந்த கிணற்றுக்கு அருகாமையில் வருகிறார்கள். அந்த இளைஞரான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். இளைஞரே, எங்கள் தந்தையார் உங்களுக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார், எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். அப்படியா, சரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன். ஏன்னா உங்களுக்கு வீடு தெரியாதுல்ல, நீங்க முன்னாடி போங்க. அப்ப அந்த பெண் முன்னாடி சஃபுரா அவர்கள் சென்றார்கள். இவங்க பின்னாடி போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். போனால் காற்று அடிக்கிறது. காற்று அடிக்கிற அந்த திசையின் காரணமாக அந்த பெண்ணுடைய சஃபுரா அம்மையாருடைய ஆடை விலகிறது. இதை பின்னாடி வரவங்க பார்க்கறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். டக்குன்னு சொல்றாங்க, அம்மையார் நில்லுங்க, இது சரியா இருக்கிற மாதிரி தெரியல, நான் முன்னே செல்கிறேன், நீங்கள் எனக்கு பின்னாடி வாருங்கள். கையிலே சின்ன கற்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்க வளையணும் நினைக்கிறீங்களோ, அந்த போற டைரக்ஷன்ல எங்கிட்டு நான் திரும்ப நினைக்கிறீங்களோ, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கல்லை எடுத்து போடுங்க. இப்படி நீங்க வலதுபுறம் போட்டீங்கன்னா நான் வலதுபுறம் திரும்புறேன், இடதுபுறம் போட்டீங்கன்னா இடதுபுறம் திரும்புறேன். நீங்க எனக்கு பின்ன இருந்து அந்த சின்ன கற்கள் மூலமாக வழிகாட்டுங்கள், நான் முன்னே செல்கிறேன். எவ்வளவு நாகரிகமான நடைமுறை என்று பாருங்கள். இதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். இதற்கு எல்லா குர்ஆன் விரிவுரையாளர்களும் சொல்கிறார்கள், ஒரு ஆண் மிக மிக கருப்புழுக்கம் உள்ளவனாக, பார்வையை தாழ்த்திக் கொள்பவனாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் பார்வையை தாழ்த்துவதை இன்றைக்கு நாம் பெரிதாக பேசுவதில்லை. ஒரு பெண்ணை பேசுகிறோம், நீ ஹிஜாப் போடு, ஹிஜாப் போடாத எதுக்கு வெளியே போற, முகத்தை மூடு. ஆனால் ஆண்கள் இந்த நடைமுறையை, இந்த கருப்புழக்கத்தையும் பார்வை தாழ்த்திக் கொள்வதையும் பேணுகிறார்கள் என்றால் நிச்சயமாக பல ஆண்கள் கிடையாது. ஆண்கள் கருப்புழக்கத்தோடு வாழ வேண்டும். பெண்ணுக்கு மட்டும் உபதேசம் செய்யக்கூடாது. முதலில் ஆண் பார்வை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னே சென்று அந்த பெண்ணையாரை, அந்த அம்மையாரை பின்னே வர சொன்னார்கள். நம்ம பார்க்கிறோம், நம்ம தெருவுல
பெண்கள் நடந்து வர்றாங்கன்னா ஒரு இளைஞர்கள் கூட்டம் அப்படியே உரமா நிற்கும். அந்த வருகிற பெண்களுக்கு வழிவிடாமல் அந்த இளைஞர்கள் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நம்ம ஊர்ல இல்ல, பல ஊர்களில் நடக்கிறது. பாதையில் பெண்கள் வருகிறார்கள் என்றால் நாம் ஒதுக்கி செல்ல வேண்டும். அந்த ஒழுக்கம் தெரியாதது என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு அறிவியலிகள் என்று யோசித்து பாருங்க. நம்ம தெருவுல ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து நின்று சிகரெட் அடிக்கிறார்கள் இளைஞர்கள், நம்ம இளைஞர்கள். வேற மற்ற சகோதரர்களை பற்றி நாம் பேசுவதற்கு இல்லை. நம் சகோதரர்களே நம் தெருவிலே ஏதாவது ஓரத்தில் நின்று இல்லாம ஒரு சிகரெட் அடிக்கிறது, புகைப்பழக்கம் செய்யறது, இது அந்த தெருவில் செல்கிற பிள்ளைங்க பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? இப்ப நம்ம பார்த்து வந்த மாமா நம்ம சொந்தக்காரவங்க சிகரெட் அடிக்கிறாங்க, இது தவறில்லை என்ற எண்ணம் அவனுக்கு சிறு பிள்ளைகளை நீங்கள் தான் ஊட்டுகிறீர்கள். பாதையின் ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாதையில் நின்றீர்கள் என்றால் பெண்கள் வந்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் இந்த வரலாறு நமக்கு நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன செஞ்சிடறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விருந்து கொடுக்குறாங்க, விருந்து பரிமாறப்படுகிறது, விருந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு அந்த சபுரா அம்மையார் கூட்டு வந்தாங்களா இல்லையா, அந்த பெண் சொன்னார்கள், தந்தையே இவர் பார்ப்பதற்கு வெளியூருக்கார மாதிரி இருக்கிறாப்புல, எந்த வேலையும் இல்லை, ஏன் நம் ஆட்டு மந்தைகளை பராமரிப்பதற்கான வேலை இவற்றை கொடுக்க கூடாது? ஏனென்றால் இவர் உடல் வலிமைக்கவராகவும் இருக்கிறார், வலிமையான மனிதராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் நாணம் உள்ளவராக, வெக்கம் உள்ளவராக, கற்புழக்கம் பெறக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு என்ன செய்யுங்க, தாராளமா நம்ம வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மையார் சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, ஆம் எனக்கு ஒரு ஆள் தேவை, இந்த ஆட்டு மந்தைகளை பராமரிக்க என் பிள்ளைங்களை தான் அனுப்புற, பொம்பளை பிள்ளைங்களை, ஒரு ஆண் தேவை, நீங்க அந்த வேலையை செய்றீங்களா? 8 ஆண்டுகள் நீங்கள் எனக்கு ஆடுகளை மேயுங்கள், மேய்ந்தீர்கள் என்றால் என் 2 பெண் மக்களில் இந்த மூத்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன். 10 ஆண்டுகள் கூட 2 ஆண்டுகள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய பெண்ணை திருமணம் முடிச்சு நீங்க கூட்டிகிட்டே போலாம், உங்க ஊருக்கு கூட்டிட்டு போலாம், ஓகேவா அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், சரி நான் 10 ஆண்டுகளே ஆடுகளை மேய்க்கிறேன். 10 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நகரத்தில். ஒவ்வொரு நபிக்கும் ஆடு மேய்ப்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பாக்கியமாக அது ஒரு வேலையாக கொடுத்தான். ஏனென்றால் ஆடுகளை மேய்ப்பதால் மனிதனை மேய்ப்பதற்காக, மனிதனை பராமரிப்பதற்கு உண்டான சூழல் அவனுக்கு கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக ஒவ்வொரு நபிக்கும் ஆடுகளை மேய்ப்பதற்கான வேலை கொடுக்கப்பட்டது. ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிறோம், மேய்ச்சிக்கிட்டே போறோம், ஒரு ஆடு அப்படி ஓடுது, இந்த ஆடையும் எப்படி ஓடுதுன்னு போட்டு அந்த ஆட்டை நம்ம அடிச்சு கொண்டு வருவோமா? இல்ல, போய் துரத்தி பிடிச்சி அதை நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். இதே போலத்தான் தாவா செய்கிற, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற, இஸ்லாத்தை எத்தி வைக்கிற ஒவ்வொரு நபியும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன் மக்களுக்கு சொல்லணும். கேட்கிறவங்க இருப்பாங்க, கேட்காதவங்களும் இருப்பாங்க. அவர்களை கேட்கல அப்படிங்கிறதுக்காக அவர்களை கோபப்படுறது, அவங்க மேல நம்ம என்ன செய்யறது, கோபத்தை காட்டுறது, இது ஒரு நபிக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஆடுகளை மேய்ப்பதற்கு உண்டான கல்வியை கொடுத்தார். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஏன் நபித்துவ பட்டத்தை கொடுத்தாய்? அப்ப அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் நாம் சென்ற 2 ஜும்மாவிற்கு முன்பதாக இந்த வரலாறை நாம் ஜும்மாவுடைய பயானிலே சொன்னோம். கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எனக்கு ஏன் நபி பட்டம் கொடுத்த? அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் நீ ஆடுகளை மேய்க்கிற பொழுது உன் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு அங்கே இங்கே ஓடுச்சு, உன் பேச்சை கேட்கல, மலை குன்றுல ஏறிச்சு இறங்குச்சு, நீ அதை தேடி பிடித்து ஓடினாய், அது இங்கேயும் ஒன்று போட்டு உனக்கு விளையாட்டு காட்டுச்சு, ஆனால் பின்னாடி ஓடுன, அதுவும் களைப்படைந்தது, நீயும் களைப்படைந்தாய். ஒருவேளை கடைசியாக அந்த ஆட்டை பிடித்து இந்த ஆட்டை அணைத்து கொண்டு சொன்னாய், விளையாட்டு பயலே, விளையாட்டு ஆடு, இப்படி நீ அங்கேயும் இங்கேயும் ஓடி கஷ்டப்பட்டு களைப்படைந்து எனக்கும் சோர்வை தந்து விட்டாயே, ஏன் இப்படி பண்ண, உனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு காலை பிடிச்சு அமுக்குனாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீ நடக்காத, நீ நான் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு தூக்கிட்டு போனாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்.
இதை பார்த்ததும் தான் உனக்கு நபித்துவ பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆட்டுக்குட்டிக்கு நீ காட்டிய இரக்கம், அந்த அன்பு உனக்கு நபித்துவத்தை வாங்கி கொடுத்தது என்று அல்லாஹ் சொன்னானா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவர் காட்டிய இரக்கம் அவருக்கு நபித்துவத்தை கொடுத்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் உறவுகளிடம் நாம் அன்பும் கருணை காட்ட வேண்டும். உறவுகளுக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், வாப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வரலாம், சகோதரனுக்கு மத்தியில் பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அன்பாக இரக்கத்தோடு அவர்களை பாவிக்க வேண்டும். என்னதான் இருந்தா நம்ம தம்பி, நம்ம ரத்தம், நம்ம பிள்ளை, நம்ம மனைவி அப்படிங்கிற எண்ணத்தை நாம் ஆள்கிற பொழுது அந்த கோபம் போயிடும். அப்படி இரக்கம் காட்டுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக்கலாம். இப்போ இந்த 10 ஆண்டு காலம் முடிந்ததும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகளான சஃபுராவை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அவர்களும் மாசமாகறாங்க, கர்ப்பமாகிறார்கள். சஃபுரா அம்மையார் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மாமனார்கிட்ட, மாமனாரே என்னுடைய நான் சொந்த ஊருக்கு போக ஆசைப்படுறேன், என்னுடைய ஆசை அம்மையாரை பார்க்க போறேன், என்னுடைய ஊருக்கு போலான்னு இருக்கேன். சரி போயிட்டு வாங்க. இவர்கள் ஊருக்கு கிளம்புகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் மனைவி சஃபுரா அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். காரிருள் சூழ்கிற அந்த இரவில் நடந்து செல்கிறார்கள். அப்படி நடந்து செல்கிற பொழுது சரியான கும்மிரட்டாக மாறிவிட்டது. வெளிச்சத்திற்கு ஒண்ணுமே இல்லை. பார்த்தாங்க, ஒரு மலையில தூரமா வெளிச்சம் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி அங்க போனா ஏதாவது வெளிச்சம் கிடைக்கும், தீப்பந்தம் கிடைக்கும், வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தன் மனைவி அங்க இருக்க வைத்து விட்டு, நீங்க இங்க இருங்குமா, நான் போய் அந்த தீயை மட்டும் அந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு வரேன் விளக்கு அப்படின்னு கிளம்பி போறாங்க. போனால் அந்த தீ எரிந்து கொண்டு இருக்கிற மாதிரி விளக்கு எரியுது. கிட்ட போய் பார்க்கிறாங்க, ஆனால் அது ஒரு தீப்பந்தம் இல்லை. தீப்பந்தம் இல்லாமல் ஒரு பிரகாசமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அந்த மலை தூர் சினாய் மலை என்று இன்னும் இருக்கிறது. நீங்க மேப்ல பார்த்தீங்கன்னா கூட ஜபல் மூசா, நீங்க மதியன் என்கிற நகரத்தை இடத்திற்கு மேல பார்த்தீங்கன்னா ஜபல் மூசான்னு ஒரு இடம் வரும். அந்த மலையை நோக்கி செல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். சென்று பார்த்தால் அங்கு எங்க தீப்பந்தமும் விளக்கு இல்லை, ஆனால் ஒரு பிரகாசம் மட்டும் அப்படியே எரியுது. அப்படி சுத்தி முத்தி பார்க்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, மூசாவே. பார்க்கிறார்கள், சத்தம் ஒரு திசையிலிருந்து வரல. இப்போ நான் பேசுறேன்னா இப்படி சவுண்டு வருது, ஆனால் சுத்தி எல்லா திசையிலும் அந்த சவுண்டு கேட்குது. முன்னையும் கேட்குது, பின்னையும் கேட்குது, சைடும் கேட்குது, இந்த சைடும் கேட்குது. இன்னும் எல்லா திசையிலும் இந்த சவுண்டு கேட்குது. மூசாவே பயப்படாதே, நான் தான் உன்னை படைத்தவன், நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் என்ற ஒரு குரல் கேட்கிறது. பயப்படுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த குரல் பேசுகிறது, பயப்படாதே, உன் செருப்பை கலட்டு, செருப்பை கலட்டிட்டு என்னிடம் நெருக்கமாவா. குர்ஆன் சொல்கிறது, உன் செருப்பை கலட்டிட்டு வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வந்தவுடன் அவருக்கு அல்லாஹ் பேசுகிறான், நீர் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர், உன்னை நபியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீர் எகிப்து நாட்டுக்கு செல், அங்கு ஃபிரௌன் இருந்தானே, அந்த ஃபிரௌனிடம் நீ அல்ல இறைவன், இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹுதான் என்பதை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். இவங்க கேட்கிறாங்க, அது இங்க வாப்பா வாச்ச மூசா அலைஹிஸ்ஸலாம், அது இங்க என்னை தத்தெடுத்த வாப்பா வாச்ச. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஆம், நீர் அந்த ஃபிரௌன் உன்னுடைய தந்தையார் அல்ல, ஆசியா அம்மையார் உன்னுடைய தாயார் அல்ல, உன் தந்தையும் தாயும் இவர்கள் தான் என்று எல்லா வரலாறையும், அவர்கள் காப்பாற்றப்பட்ட வரலாறையும், அந்த நைல் நதியில் பெட்டியில் அனுப்பப்பட்ட வரலாறையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு தெரிவிக்கிறான். தெரிவித்து அந்த ஈஜிப்ட் நகரத்துக்கு சென்று இஸ்லாத்தை பரப்பு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அப்பொழுது அப்படியே பயந்துட்டே நிற்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கையில என்ன வச்சிருக்கிறீங்க, குச்சி வச்சிருக்கிறேன், அசா, அந்த அசாவை கீழே போடுங்கள். கீழே போட்டாங்க, ஒரு பெரிய பாம்பா மாறுச்சு. குச்சியை கீழே போட்டாங்க, அது மிகப்பெரிய பாம்பா மாறுச்சு. பயந்தடிச்சு ஓடுனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், பயப்படாதே மூசா, அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாட்சி, அதிசயம், முஅஜிஸா. நீ போய் அதனுடைய வாயை பிடி. அந்த பாம்பு பெருசா இருக்கா, அதனுடைய வாயை பிடி. அல்லாஹ் சொன்னதுதான், அந்த பயம் போனது, வாயை பிடித்தார், குச்சியாக மாறிவிட்டது.
கீழே போட்டாங்கன்னா பாம்பா மாறிடும், அதனுடைய வாயை பிடிச்சாங்கன்னா அது பூச்சியாக மாறிடும். அடுத்து அல்லாஹ் சொன்னான், உன் வலக்கரத்தை காட்டு. அல்லாஹ்விடம் காட்டினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதை உன் அக்குளில் வைத்து விட்டு திருப்பி காட்டு. அக்குளில் வைத்து காட்டினார்கள். காட்டினால் அந்த கை பிரகாசமாக இருந்தது. அந்த கை வெண்மையிலும் வெண்மையாக ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாறியது. அல்லாஹ் சொன்னான், இது ரெண்டும் உனக்கான அத்தாட்சி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லணும், உன்னை பத்தி சொல்லணும்னா எனக்கு வாய் கொன்னல், எனக்கு திக்குவாய். அந்த திக்குவாய் ஏன் வந்துச்சு நம்ம நேற்று சொன்னோம். அதனால என்னால பேச முடியாது. என் சகோதரர், என் அண்ணன் ஹாரூனையும் என்னிடத்தில் என் கூட நபியாக அனுப்பும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், சரி, அவரையும் நான் நபியாக தேர்ந்தெடுத்தேன். இருவரும் சென்று என்ன செய்யுங்கள், அந்த ஃபிரௌனிடம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வருகிறார், தன் மனைவியிடம் வருகிறார். வந்து பார்த்தால் மனைவி பிரசவம் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுத்தாலா உதவி செய்தான். கர்ப்பிணியாக போனவர்கள் அந்த காட்டிலே குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை பார்த்தால் ஆண் குழந்தை. எடுத்து வாரி அணைத்துக் கொள்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். 3 பேரும் சேர்ந்து ஈஜிப்ட் நகரத்திற்கு, எகிப்து நகரத்திற்கு செல்கிறார்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக. அப்படி அவர்கள் எடுத்து சொன்னார்களா? சொன்னதும் ஃபிரௌன் என்னென்ன தொந்தரவுகளை தந்தான், பிறகு என்ன அவர்கள் வரலாறு நடந்தது என்று இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வரலாறு அறிகிற நாம் இதை நம் சமுதாய மக்களுக்கு கடத்தாட்டுகிற மக்களாக உங்களையும் நீ ஆக்குவானாக. ஆமீன்.